பார்க்க போகிற சாப்டர் என்னென்னா தமிழில் அத்தியாயம் 3 இடைப்படும் உயிர்களும் எழுதும் இடமும். இடைப்படும் உயிர்கள்னா ஒன்றும் இல்லை, இன்டர்வியூ வவல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷை பொறுத்தளவு. எழுதும் இடம்னா பொசிஷன். ஓகேங்களா? இன்டர்வியூ வவல்னா ஒன்றும் இல்லை, தேர்ட் பிளேஸில் வந்து வவல் வந்துச்சுன்னா நாம் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அதுதான் மீனிங் உங்களுக்கு. பொசிஷன் அப்படின்னா ஆனா ஃபஸ்ட் பிளேஸ், ஏ ஓனா செகண்ட் பிளேஸ், இ ஊனா தேர்ட் பிளேஸ். இதுதான் பொசிஷன். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், ரொம்ப டெப்த்தாக நீங்கள் பார்க்கணும் அவசியமே கிடையாது. கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் போதும், நீங்களே ஸ்ட்ரோக் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன் நமக்கு இங்கே. ஸோ இடைப்படும் உயிர்களும் எழுதும் இடமும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு சாப்டர் நமக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நான் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்ட்ரோக் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ வவல்குள்ளே வரேன் நான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கா, காடு பிரிங்க, கா ப்ளஸ் ஆ டா ப்ளஸ் ஓ. ஓகேங்களா? காடு ஒரு வேர்டில் எத்தனை ஒரு இந்த மாதிரி வேர்டில் எத்தனை வவல் வேணால் வரலாம். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன வவல் வருதோ அதை வச்சு தான் அது என்ன பிளேஸ், ஃபஸ்ட் பிளேஸா செகண்ட் பிளேஸா இல்லை தேர்ட் பிளேஸான்னு பார்க்கணும் நம்ம. இதில் எத்தனை வவல் வந்திருக்கு, 2 வவல் வந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட் என்ன வவல் வந்திருக்கு, ஆனது ஃபஸ்ட் பிளேஸ். அப்படின்னா கா ஸ்ட்ரோக்கு டா, காக்கு அப்புறம் ஆ, டாக்கு அப்புறம் ஊ, காடு. ஓகேங்களா? காடு. இப்போ கேடு பாருங்கள், கா ப்ளஸ் ஏ டா ப்ளஸ் ஊ, கேடு. இப்போ ஏன்னு என்னது செகண்ட் பிளேஸ். ஓகேங்களா? இப்போ கா ஸ்ட்ரோக்கு டா, கேடு. கோ டச் ஆகணும், கேடு. இப்போ தாலி பாருங்க, தா ப்ளஸ் ஆ தா, லா ப்ளஸ் இ, 2 வவல் வந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட் என்ன வவல் வந்திருக்கு, ஆ வவல். அப்போ என்ன பிளேஸ், ஃபஸ்ட் பிளேஸ். என்னென்ன ஸ்ட்ரோக் நமக்கு இருக்குது, தா ஸ்ட்ரோக்கு லா, தாக்கு அப்புறம் ஆ, லாக்கு அப்புறம் இ, தாலி. ஓகேங்களா? தாலி. இப்போ தோழினா தா ப்ளஸ் ஓ, லா ப்ளஸ் இ, 2 வவல். ஓனா செகண்ட் பிளேஸ், அப்போ தா ஸ்ட்ரோக்கு தோழி. ஓனா டேஷ் வவல், லா போட்டு இ, தோழி. இப்போ வரைக்கும் இதில் பிரச்சனை நமக்கு கிடையாது, ஏன்னா ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் நமக்கு எப்போவுமே நமக்கு ஈஸியாக நமக்கு சாப்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் பிளேஸ் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இன்டர்வியூ போது நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? இன்டர்வியூலாம் ஒன்றும் இல்லை, அதாவது இடைப்படும் உயிர்கள் ஒன்றும் இல்லை. ஒரு வேர்டில் தேர்ட் பிளேஸ் என்னென்ன வருது நமக்கு, 2 வவல் இருக்குது. ஒன்றா இ வரும், இல்லாட்டி ஊ வரும். இந்த 2 வந்துச்சுன்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, சிங்கிளாக லோன்லியாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். 2-3 வேர்டு சேர்ந்து ஸ்ட்ரோக் வந்து தேர்ட் பிளேஸ் வவல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸில் நம்ம வவல் வைக்கணும். அதுக்கு இப்போ இன்டர்வியூ வவல்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸ்ட்ரோக் பார்த்தா நமக்கு புரியும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரோக் நான் போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு கூடின்னு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. ஓகேங்களா? கா ப்ளஸ் ஊ, டா ப்ளஸ் இ. ஸோ ரெண்டுமே தேர்ட் பிளேஸ் வவல். அப்படின்னா ஊனது தேர்ட் பிளேஸ் வவலா. அப்போ என்ன ஸ்ட்ரோக் இருக்குது, கா ஸ்ட்ரோக்கு டா ஸ்ட்ரோக்கு போட்டோம். இப்போ வவல் வச்சு பாருங்கள், காக்கு அப்புறம் தேர்ட் பிளேஸா, ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இங்கே வச்சா காக்கு அப்புறமா டாக்கு முன்னாடி நம்ம டவுட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இங்கே தான் வந்து நம்ம இன்டர்வியூ வவலுக்கான யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி யூஸ் பண்ணோம்னா, இப்போ ஸ்ட்ரோக்கு போட்டுட்டு இப்போ இன்டர்வியூ வவல் என்ன சொல்லிக்குது, அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ். இதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் என்னது, டா, அதுக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் இங்கே வரும், கூடி. கா ப்ளஸ் ஊ கூ, டா ப்ளஸ் இ, கா ப்ளஸ் ஊ கூ, டா ப்ளஸ் இ, கூடி. அவ்வளோதான். அதே மாதிரி குடினா கா ப்ளஸ் ஊ, டா ப்ளஸ் இ. ஸோ அதே தான் குடி. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் நமக்கு இன்டர்வியூ வவல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வீடு பாருங்கள், வா ப்ளஸ் இ, டா ப்ளஸ் ஊ. அப்படின்னா தேர்ட் பிளேஸு வா ஸ்ட்ரோக்கு டா, ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இங்கே வச்சா டவுட் ஆயிருந்தனால அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் இங்கே வைக்கிறோம் நம்ம. வீடு, வீடு. ஓகேங்களா? இதை அடுத்து பாருங்கள், விடு அப்படின்னா வா ப்ளஸ் இ, டா ப்ளஸ் ஓ, வீடு. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் நமக்கு இன்டர்வியூ வவல்னு சொல்லுவோம். ஸோ புக்கில் வந்து நமக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது என்ன ஸ்ட்ரோக்கு, டா ஸ்ட்ரோக்கு கா, ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ். அப்போ அடுத்த பிளேஸ் இன்டர்வியூ வவல் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் என்னது, கா, அதுக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் இங்கே வைக்கணும். இது பாருங்கள், கா ஸ்ட்ரோக்கு பா ஸ்ட்ரோக்கு, ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்னால் பாக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் இங்கே வரும். ரா ஸ்ட்ரோக்கு பா, ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் பாக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸு. மா, ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இங்கே வரும். இங்கே ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் நமக்கு இங்கே வரும். இதுக்கு பேர் இன்டர்வியூ வவல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள்,
தொடர் சொற்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தொடர் சொற்கள்லாம் ஒன்றும் கிடையாது. புக்கில் தான் வந்து ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு வந்து அப்படியெல்லாம் கொடுத்துருக்கா. ஸோ நம்ம அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தேவை கரெக்டாக ஸ்ட்ரோக் தெரியுதா, அவ்வளோதான், முடிஞ்சு. அருநெறி பாருங்கள், ஸ்டார்டிங்கே அவ்வளோ வந்துருச்சுங்களா? ஆ போட்டு ரா போட்டு நா போட்டு ரி. அப்படின்னா என்னன்னா ஆ ரா ப்ளஸ் ஊ ரு, நா ப்ளஸ் ஏ நே, ரா ப்ளஸ் இ. எப்பவுமே ஒரு வேர்டில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கை நீங்கள் பிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட வேர்டு கொடுத்தாலுமே நீங்கள் போட்டுடலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக் புக்கு, இந்த புக்கை நீங்கள் முடிக்கிற வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குமே நீங்கள் ஒவ்வொரு போட்டு பார்க்கனா மட்டும்தான், இந்த மாதிரி பிரித்ததுனா மட்டும்தான் வரும். நாம் என்ன பண்ணுவோம், ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நமக்கு எல்லாம் தெரியும், 2 சாப்டர் முடித்தோடனே நமக்கு புரிஞ்சிருச்சு, வவ்வல் தெரிஞ்சுன்னு சொல்லி நம்ம வவ்வல் போடாமல் எழுதி பழகுவோம். தப்பை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. இந்த புக்கு முடிக்கிற வரைக்கும் வவ்வல் எழுதி பார்த்தா நீங்கள் பண்ணணும். அருநெறினா ஸ்டார்டிங்கே ஒரு வேர்டு எத்தனை வவ்வல் வேணாம், எத்தனை வவ்வல் வந்திருக்கு, 1 2 3 4. ஆனால் ஃபஸ்ட் என்ன வவ்வல் வருது, ஆ. அப்போ என்ன பிளேஸ், ஃபஸ்ட் பிளேஸ். எடுத்தோடனே ஆ வந்தால் 6ஆம் உயிர்க்குறி. ஆ போட்டு ரா, நா போட்டு ரி, அருநெறி. ஆ ரா ப்ளஸ் ஊ. ஆ வந்து ரா ப்ளஸ் ஊனா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். இங்கே டவுட் ஆயிரும். அப்போ அது அடுத்த ஸ்ட்ரோக் முன்னாடி இங்கே ஆ ரா ப்ளஸ் ஊ ரு, நா ப்ளஸ் ஏ, ரா ப்ளஸ் இ ரி, அருநெறி. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கெடுமதி பாருங்கள், கா ப்ளஸ் ஏ, டா ப்ளஸ் ஊ, மா ப்ளஸ் ஆ, டா ப்ளஸ் இ. நான் ஏன் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் பிரித்து எழுதி காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பிரித்து எழுதணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் எழுதி காமிக்கிறது. ஓகேங்களா? எந்த காரணத்துக்கு கொண்டு நீங்கள் பிரிக்காமல் எழுதவே கூடாது. அப்போது ஏ செகண்ட் பிளே. இப்போ என்ன ஸ்ட்ரோக்கு, கா ஸ்ட்ரோக்கு, டா ஸ்ட்ரோக்கு, மா ஸ்ட்ரோக்கு, தா. காக்கு அப்புறம் ஏ, டாக்கு அப்புறம் ஊனா இங்கே டாக்கு அப்புறம் ஊனா இங்கே டவுட் ஆயிரு, இங்கே வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் முன்னாடி. ஓகேங்களா? டா ப்ளஸ் ஊ, மா ப்ளஸ் ஆ, தா ப்ளஸ் இ, கெடுமதி. டா ப்ளஸ் ஊ, மா ப்ளஸ் ஆ, தா ப்ளஸ் இ. இது வந்து இன்டர்லிங் வவ்வல். ஓகேங்களா? இப்போ அடினா அப்படின்னா ஸ்டார்டிங்கு ஆ வந்துச்சு, டீ போட்டு நா. ஓகேங்களா? அடினா. ஆ போட்டு டா ப்ளஸ் இ, நா, அடினா. ஆட்சி மொழி பாருங்கள். ஸோ ஆ இட்டுச்சா. ஓகேங்களா? இட்டுச்சா ப்ளஸ் இ, இட்டுச்சி. மா ப்ளஸ் ஓ, லா ப்ளஸ் இ. ஸ்டார்டிங் ஆ வந்துருச்சு, ஃபஸ்ட் பிளேஸ். ஆ போட்டு இட்டுச்சா, ஆட்சி. மா போட்டு லி. ஆ ஆட்சி, இட்டுச்சா ப்ளஸ் இ, மா ப்ளஸ் ஓ, லா ப்ளஸ் இ, ஆட்சி மொழி. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு இன்டர்லிங் வவ்வல் உங்களுக்கு புரிஞ்சா உங்களுக்கு? அவ்வளோதான். ஒரே நிமிஷம், ஹேங் ஆகுது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ பொசிஷன் பார்க்கலாம். பொசிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான் அது. ஓகேங்களா? இப்போ அலின்னு இருக்குது, ஸ்டார்டிங்கே ஆ வந்துருச்சு, லா ப்ளஸ் இ. ஆனால் ஃபஸ்ட் பிளேஸா, ஆ போட்டு லா ப்ளஸ் இ, லி, அலி. ஏன்னா ஆ வந்தாலும் ஃபஸ்ட் பிளேஸ். இப்போ பாருங்கள், பா பு, பா ப்ளஸ் ஆ, பா. இம்பா ப்ளஸ் ஊ, இம்பு. ஆனால் ஃபஸ்ட் பிளேஸு, பா ஸ்டோக்கு இம்பா. பாக்கப்புறா, இம்பா ப்ளஸ் ஊ, இம்பு, பாம்பு. ஃபஸ்ட் பிளேஸ்னால் கோட் டச் ஆகக்கூடாது. பழி அப்படின்னா பா ப்ளஸ் ஆ, லா ப்ளஸ் இ, ஃபஸ்ட் பிளேஸ். பா ஸ்டோக்கு லா, பழி. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு பழின்னு வருத்தம். ஒரே நிமிஷம் கரெக்டாக வச்சுக்கிறேன். ஓகே. பழி. அடுத்து பாருங்கள், காது. கா ப்ளஸ் ஆ, தா ப்ளஸ் ஊ, காது. ஆனால் ஃபஸ்ட் பிளேஸு, கா ஸ்டோக்கு தா, காக்கப்புறம் ஆ, தாக்கப்புறம் ஊ, காது. இது எல்லாமே ஃபஸ்ட் பிளேஸ். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் பிளேஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் பிளேஸ்னால் ஓ இல்லை ஏ. இப்போ போக அப்படின்னா பா ப்ளஸ் ஓ, கே. ஓனா செகண்ட் பிளேஸு, பா ஸ்டோக்கு கா, பாக்கப்புறம் ஓனா டேஷ் ஓவல், போக, போக, போக. இதே மாதிரி பாருங்கள், இப்போ கொடி. கொடி அப்படின்னா கா ப்ளஸ் ஓ, டா ப்ளஸ் இ. ஓனா செகண்ட் பிளேஸு, கா ஸ்டோக்கு டா, காக்கப்புறம் ஓ, டாக்கப்புறம் இ, கொடி. ஓகேங்களா? செகண்ட் பிளேஸ். கேலி. கா ப்ளஸ் ஏ, லா ப்ளஸ் இ. செகண்ட் பிளேஸ். கா ஸ்டோக்கு லா, காக்கப்புறம் ஏ, லாக்கப்புறம் இ, கேலி, கேலி, கேலி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மொழி. மா ப்ளஸ் ஓ, லா ப்ளஸ் இ, மொழி, மொழி. அடுத்து கேவி. கேவி அப்படின்னா கா ப்ளஸ் ஏ, வா ப்ளஸ் இ. ஏன்னா செகண்ட் பிளேஸ், கா ஸ்டோக்கு வா, காக்கப்புறம் ஏ, வாக்கப்புறம் இ, கேவி. அவ்வளோதான்.
ஓகேங்களா. இது எல்லாமே என்னது செகண்ட் சாப்டர், செகண்ட் பொசிஷன். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம தேர்ட் பொசிஷன் பார்க்கலாம். ஓகேங்களா. தேர்ட் பொசிஷன் அதான் இன்டர்லைன் வவல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒலி பாருங்கள், ஸ்டார்டிங்கே ஓ வந்துருச்சு. ஓகேங்களா. அப்புறம் லாக்கு அப்புறம் இ. ஸ்டார்டிங்கே ஓ வந்து ஆரம்ப உயிர்க்குறி நம்ம போடலாம். ஓகேங்களா. ஸோ ஆரம்ப உயிர்க்குறி நம்ம போட்டுக்கலாம். ஒலி அப்படின்னா ஊ ஒவ்வொரு லா ப்ளஸ் இ லி, ஊ லி, உளி. உந்து, ஊ வந்து இந்து ப்ளஸ் ஆ, இந்து தான் வரும். தா ப்ளஸ் ஊ, ஸ்டார்டிங் ஊ வந்துருச்சுங்களா. அப்போ ஊ இந்து, உந்து. அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து ஊடல் பாருங்கள், ஸ்டார்டிங் ஊ வந்துருச்சுங்களா. ஊ போட்டு டா போட்டு இல்லு போட்டால் ஊடல்னு அர்த்தம். ஊ டா இல், ஊடல், ஊடல். இப்போ கூடு. இப்போ நமக்கு இன்டர்லைன் வவல் நம்ம கான்செப்ட் அப்பியர் ஆகுது. ஓகேங்களா. இன்டர்லைன் வவல்னால் ஒன்றும் இல்லை, கா ப்ளஸ் ஊ, கா ப்ளஸ் ஊ கூ, டா ப்ளஸ் ஊ டூ, கூடு. ஊனா தேர்ட் பிளேஸ், கா ஸ்டோக்கு டா. சார் ஊனா தேர்ட் பிளேஸு. அப்போது ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இங்கே டவுட் ஆயிரும். அப்போ அது ஸ்டோக் இருந்து டாக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் இங்கே வைப்போம் நம்ம, கூடு. அவ்வளோதான். பிடி, பா ப்ளஸ் இ, டா ப்ளஸ் இ, பா ஸ்டோக்கு டா, ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இங்கே டவுட் ஆயிரும். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டோக் இருந்து டாக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் இங்கே வைப்போம் நம்ம, பிடி. அவ்வளோதான். ஓகேங்களா. அதே மாதிரி கூலி, கா ப்ளஸ் ஊ, லா ப்ளஸ் இ, ஊனா தேர்ட் பிளேஸு இங்கே கூலி. ஓகேங்களா. இது இன்டர்லைன் வவல். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இன்டர்லைன் வவல்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கு. இன்டர்லைன் ஒன்றும் இல்லை, இன்டர்லைன் வவல்னால் ஒன்றும் இல்லை, இடைப்படும் உயிர்களும், அதான் கான்செப்ட். ஓகேங்களா. அதை தான் நான் வந்து இன்டர்லைன் வவல்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கிலீஷில் வந்து இன்டர்வீனிங் வவல்னு சொல்லுவாங்க, எழுத முடியும்னா பொசிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு தேர்ட் சாப்டர் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ படுக்கை கோடு சொல்கிற பாருங்கள். ஹரிசானல் பொறுத்தளவு படுக்கை கோடுனா ஹரிசானல் சொல்லுவாங்க, ஹரிசானல் ஸ்டோக்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் பிளேஸ்னால் இங்கே தான் வரும், செகண்ட் பிளேஸ்னால் இங்கே தான் வரும், தேர்ட் பிளேஸ்னால் இங்கே தான் வரும். ஃபஸ்ட் பிளேஸ்னால் வவ்வால் புள்ளி, அப்போ செகண்ட் பிளேஸ் புள்ளி, தேர்ட் பிளேஸ் புள்ளி. இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். ஓகேங்களா. இப்போ கனி, கா ப்ளஸ் ஆ, நா ப்ளஸ் இ, ஃபஸ்ட் பிளேஸ். கா போட்டு நா, காக்கு அப்புறம் ஆ, நாக்கு அப்புறம் இ, கனி. இப்போ கூனி, கா ப்ளஸ் ஊ, நா ப்ளஸ் இ, கூனி. இப்போனா ஊனா தேர்ட் பிளேஸு இங்கே தான் வரும். காக்கு அப்புறம் ஊனா இங்கே டவுட் ஆயிரும். ஸோ இன்டர்வீனிங் வவல். அதுக்கு அடுத்த ஸ்டோக்கு நாக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் இங்கே வைப்போம் நம்ம, கூனி. கா ப்ளஸ் ஊ, நாக்கு அப்புறம் இ, நீ, கூனி. தோழி, தா ப்ளஸ் ஓ, லா ப்ளஸ் இ, தோழி. ஊனா செகண்ட் பிளேஸு, தா ஸ்டோக்கு லா, தோழி, தோழி. அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போது இன்னொன்று நான் வச்சுக்கோங்க, இது வந்து காமனு. நிறுத்தற்குறிகள், பஞ்சுவேஷன் மார்க்ஸ். ஷார்ட் ஹேண்டை பொறுத்தளவு பஞ்சுவேஷன் புள்ளி, ஃபுல் ஸ்டாப் வந்தால் ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டோம் நம்ம. இப்போ ஒரு வேர்டு முடியும் போது ஃபுல் ஸ்டாப் வைப்போம், அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டோம். அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக இன்ட்டு மாதிரி ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் கொஷின் மார்க்னு இப்படி போடுவோமா, ஆனால் இங்கே இந்த மாதிரி தான் போடுவோம். எக்ஸ்க்ளமேட்டரினா இப்படி போடுவோமா, அதாவது ஆச்சரியம் இப்படி போடுவோமா, ஆனால் ஷார்ட் ஹேண்டில் இந்த மாதிரி தான் போடுவோம். ஓகேங்களா. நான் வச்சோங்க. அதே மாதிரி ஒரு வேர்டு கடைசியில் நிறுத்தற்குறி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா வேர்டு முடியுதா உங்களுக்கு, அங்கே புள்ளி வைக்காமல் இந்த மாதிரி இன்ட்டு போடணும். ஓகேங்களா. இப்போ இன்ட்டு மாதிரி போட்டால் அங்கே ஃபுல் ஸ்டாப்பாக இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்து தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கான்செப்ட், கிராமலாக்ஸு. ஓகேங்களா. ஸோ கிராமலாக்ஸு கம்பல்சரி நீங்கள் மக்கப் பண்ணியே தீருவோன்னு. ஓகேங்களா. ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா கிராமலாக்ஸ், அதாவது தனிக்குறி சொற்கள். தனிக்குறி சொற்கள்லாம் இங்கிலீஷில் கிராமலாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது கம்பல்சரி நீங்கள் மக்கப் பண்ணியே தீருவோம். ஓகேங்களா. ஸோ சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட் பிளேஸில் பா ஸ்டோக்கு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அப்போது இல்லை அப்பொழுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் பா மட்டும் போட்டிங்கன்னா அப்போது இல்லை அப்பொழுதுன்னு அர்த்தம். அதுவே நீங்கள் செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா எப்போது இல்லை எப்பொழுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் அப்போது இல்லை அப்போது, செகண்ட் பிளேஸ்னால் எப்போது இல்லை எப்பொழுது, தேர்ட் பிளேஸ்னால் இப்போது இல்லை இப்போதுன்னு அர்த்தம். இப்போது இல்லை இப்பொழுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. அவ்வளோதான். அதே மாதிரி ஃபஸ்ட் பிளேஸில் டாவை டார்க்காக எழுதி இட்டு ஸ்டோக்கை போட்டிங்கன்னா, ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக போட்டிங்கன்னா அந்தன்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸ் போட்டால் எந்த, தேர்ட் பிளேஸ் போட்டால் இந்தன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட் பிளேஸ் டார்க்காக ஸ்டார் ஸ்டோக்கை போயிட்டுனா அந்த, செகண்ட் பிளேஸில் போட்டால் எந்த, தேர்ட் பிளேஸில் போட்டால் இந்தன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி இச்சா ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா ஆச்சரிய இல்லை ஆச்சரியமாயின்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸ்னால் எச்சரிக்கை இல்லை எச்சரிக்கையாயின்னு அர்த்தம். தேர்ட் பிளேஸ்னால் உசீத இல்லை உசீதமாயின்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா.
அதே மாதிரி ஃபஸ்ட் பிளேஸில் காஸ்டோகை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா ஐக்கிய இல்லை ஐக்கியமாய் அர்த்தம். இதே ஃபஸ்ட் பிளேஸில் காவை டார்க்காக போட்டிங்கன்னா ஆகையால்னு அர்த்தம். அதுவே டார்க்காக செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா ஆகையினால்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட் பிளேஸில் நாஸ்டோகை மட்டும் போட்டிங்கன்னா நமதுன்னு அர்த்தம். அதுவே தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா நியாயமாய்னு அர்த்தம். போட்டு நான் போட்டிங்கன்னா அநியாயமாய்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட் பிளேஸில் காஸ்டோக், அதாவது நாவை டார்க்காக ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா அங்குன்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸில் போட்டால் எங்கு, தேர்ட் பிளேஸில் போட்டால் இங்கு. இதுதான் கிராமர் லாக்ஸு, அதாவது தனிக்கூர் சொற்கள். நோட் ரிப்பீட் பண்ணுற பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட் பிளேஸில் மட்டும் போட்டிங்கன்னா அப்பொழுது இல்லை அப்போதுன்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸ்னால் எப்பொழுது இல்லை எப்போதுன்னு அர்த்தம். தேர்ட் பிளேஸ்னால் இப்பொழுது இல்லை இப்போதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட் பிளேஸ் டார்க்காக டாஸ்டோக்கை போட்டிங்கன்னா அந்தன்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸ் போட்டால் எந்த, தேர்ட் பிளேஸ் போட்டால் இந்தன்னு அர்த்தம். ஓகேங்களா? இச்சா ஸ்லோகா ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா ஆச்சரியா இல்லை ஆச்சரியமாயின்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸ்னால் எச்சரிக்கை எச்சரிக்கையாயின்னு அர்த்தம். தேர்ட் பிளேஸ்னால் உசிதா இல்லை உசிதமாயின்னு அர்த்தம் உங்களுக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் காஸ்டோக்கு மட்டும் போட்டிங்கன்னா ஐக்கிய இல்லை ஐக்கியமாயின்னு அர்த்தம். அதுவே ஃபஸ்ட் பிளேஸில் காவை டார்க்காக போட்டிங்கன்னா ஆகையால்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா ஆகையினால்னு அர்த்தம். ஃபஸ்ட் பிளேஸில் நாஸ்டோக்கை மட்டும் போட்டிங்கன்னா நமதுன்னு அர்த்தம். அதுவே தேர்ட் பிளேஸில் கோட்டு கீழே போட்டிங்கன்னா நியாயமாய். அதுவே போட்டு நான் போட்டிங்கன்னா அநியாயமாயின்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட் பிளேஸில் காஸ்டோக்கன்னா டார்க்காக போட்டால் ஃபஸ்ட் பிளேஸில் அங்கு, செகண்ட் பிளேஸ் போட்டால் எங்கு, தேர்ட் பிளேஸ் போட்டால் இங்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு தேர்ட் சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சு. ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் கொடுத்த ஸ்டோக்கை வீடியோ எல்லா ஸ்டோக்கையும் ஒரு 3 லைன் எழுதுங்க. கிராமர் லாக்ஸ் மட்டும் கம்பல்சரி 5 லைன்ஸ் இருக்கணும். அதை முடிச்சுட்டு பயிற்சி எக்ஸசைஸ் நம்பர் 9 எக்ஸசைஸ் நம்பர் 10 நீங்கள் எழுதி பார்க்கலாம். நீங்கள் சப்போஸ் ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ காமிக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்களா? ஸோ புக்குக்கு பின்னாடி உங்களுக்கு ஆன்சர் அவனே கொடுத்துருப்பான். இந்த மாதிரி பயிற்சி 5, 6, 7, 8 இதெல்லாம் அவனே ஆன்சர் கொடுத்துருப்பான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்குன்னு புக்கை பார்த்து எழுதக்கூட நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், நமக்கு தேர்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த சாப்டரில் உங்கள் டவுட்டு இல்லை கிளாஸ் கொஞ்சம் வேகமாக போகுது இல்லை மெதுவாக எடுங்க இல்லை வேறு என்ன இதனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸ் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிறவங்க நாங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். டைமிங் ஃபீஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி Feb 2024 நிறைய பேர் நம்ம இன்ஸ்டியூட் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வில்லிங் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை டெலிகிராமோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? வேறு சாப்டரில் டவுட் இருக்குதோ இல்லை ஷார்ட் ஹேண்டை பற்றி வேறு ஏதோ நிறையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டாலுமே நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.